செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை புதைப்பதோ அல்லது அமெரிக்காவிடம் கையளிப்பதோ கிடையாது. ஹார்மூஸ் நீரிணை பகுதியின் மீதான தங்களுடைய உரிமையை விட்டு தர மாட்டோம். ஏனென்றால் அமெரிக்காவுக்கு என்ன கேட்கிறது என்றால், அந்த போர் நிறுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈரான் பல துறைகளிலும் தன்னை பலப்படுத்தி கொண்டு விட்டது. எனவே இப்போ இவங்க போரை தொடர்ந்தாங்கன்னா ஈரானுக்கு சாதகமாக தான் அது முடியும். இப்பொழுது ஒவ்வொரு நாடாக நாங்கள் அமெரிக்காவுக்கு ஒத்துழைக்க மாட்டோம், போரில் இறங்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது இப்போ கடைசியாக ஸ்பெயினும் சொல்லியிருக்கிறது. எனவே அமெரிக்கா மீதான அழுத்தம் இங்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. வணக்கம் தோழர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈரான் மீது கடந்த ஒரு வார காலத்தில் சில முறை அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாலும், அதே நேரத்தில் லெபனானை கைப்பற்றும் நோக்கத்தோடு பல தாக்குதல்களை நடத்தி வந்த இஸ்ரேல் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளின் மீது குண்டு வீசி பல பொதுமக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமான நிகழ்வுகள் நடந்தாலும் கூட, இதற்கு இடையே ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்களுக்கு நீட்டிப்பது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாவதற்கு ஆன சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக செய்திகள் கூறுகின்றன. இதன்படி அதனுடைய உள்ளடக்கம் என்னவென்பது தெரியவில்லை. ஆனால் ஈரானை பொறுத்தவரை தாங்கள் அளித்துள்ள அந்த போர் நிறுத்த அமைதி திட்டம் என்பது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய ஒப்புதலுக்காக சென்றிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பொறுத்தவரை 2 விடயங்கள் நான் நெகோஷியபிள், பேச்சுவார்த்தைக்கு அப்பாற்பட்டவை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, தங்களிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை புதைப்பதோ அல்லது அமெரிக்காவிடம் கையளிப்பதோ கிடையாது. இரண்டாவதாக, எந்த விதத்திலும் ஹார்மூஸ் நீரிணை பகுதியின் மீதான தங்களுடைய உரிமையை விட்டு தர மாட்டோம். ஏனென்றால் அமெரிக்காவுக்கு என்ன கேட்கிறது என்றால், அந்த ஹார்மூஸ் நீரிணையை திறந்துவிட வேண்டும், அது பொதுவாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரியிருக்கிறார்கள். அந்த நோக்கத்தில் தான் ஈரானுடைய துறைமுகங்களை எல்லாம் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் முற்றுகையிட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்று வரை அது தொடர்கிறது. இந்த முற்றுகை நீக்கப்பட வேண்டும் என்றால் அதை பொது துறைமுகமாக, அந்த நீரிணையை பொது நீரிணையாக ஹார்மூஸ் நீரிணையை மாற்ற வேண்டும், அதற்கு ஈரான் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா கேட்கிறது. காரணம் ஒன்றுதான், அமெரிக்கா அவனுடைய முக்கியமான நோக்கம், எதையாவது ஈரான் ஒப்புக்குச்சுன்னா அதையே சாக்கா வச்சுக்கிட்டு அந்த போர்க்களத்திலிருந்து வெளியேறிடலாம் அப்படின்றது இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியின் மூலம் இருக்கக்கூடிய ஒரே வழி. ஏன்னா அந்த போரை மறுபடியும் நீட்டிக்க அவங்க விரும்பலை. அப்படி நீட்டிக்க போனோம்னா பாதிப்பு இன்னும் கடுமையாக இருக்கும். ஏன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா 38 நாள் நடந்த போருக்கு பின்னான அந்த போர் நிறுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈரான் பல துறைகளிலும் தன்னை பலப்படுத்தி கொண்டு விட்டது. எனவே இப்போ இவங்க போரை தொடர்ந்தாங்கன்னா அது ஈரானுடைய அட்வான்டேஜுக்கு தான், ஈரானுக்கு சாதகமாக தான் அது முடியும். எனவே அவங்க இன்னும் அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் மேம்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் பல முக்கியமான தாக்குதல் ஏவுகணைகள் எல்லாம் அவர்கள் இறக்குமதி செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளெல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் மறுபடியும் போரை தொடர்ந்து உயிரிழப்புகளை சந்திக்க வேண்டாம் என்று அமெரிக்கா கருதுகிறது. அதே நேரத்தில் ஒன்று, அணுசக்தி தொடர்பான அமெரிக்காவுடைய நிபந்தனை, அது இதற்கு மேல் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டோம் என்கின்ற உறுதிமொழி, அதோடு சேர்த்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கையளிக்க வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டு விட்டால் உடனடியாக நிரந்தர போர் நிறுத்தத்தை செய்யலாம் என்று அமெரிக்கா கருதுகிறது. அதனுடைய இன்னொரு பகுதியாகத்தான் அந்த ஹார்மூஸ் நீரிணையை பொதுவாக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் ஒத்துக்கிறல. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொன்றையும் வந்துட்டு நம்ம கவனிக்கணும். அது என்ன அப்படின்னோம்னா, எந்த விதத்திலையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீதும் லெபனானினுடைய தென்பகுதியின் மீதும் நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு, அந்த போரில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று ஸ்பெயின் என்கின்ற நாடும் பின்வாங்கி இருக்கிறது. இதுவரைக்கும் அமெரிக்காவினுடைய இந்த போர் திட்டத்திற்கு நேட்டோவினுடைய அதனுடைய கூட்டாளிகள் யாரும் ஒத்து வரவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது ஒவ்வொரு நாடாக நாங்கள் அமெரிக்காவுக்கு ஒத்துழைக்க மாட்டோம், போரில் இறங்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது இப்போ கடைசியாக ஸ்பெயினும் சொல்லியிருக்கிறது.
எனவே அமெரிக்கா மீதான அழுத்தம் இங்கு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் என்ன நடக்கின்றது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.